ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா, சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் மகத்துவம் உள்ள தேவனே, எங்கள் மாறாத தேவனே, மகிமை உள்ள தேவனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனே, அப்பா, இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதத்திலே வரும்படி தேவரே நீர் கொடுத்த கிருபைக்கா நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீர் உயர்ந்தவர் அப்பா, நீர் மகிமை உள்ளவர் அப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனப்பா, உம்முடைய நாம மகிமை அடையணும் அப்பா. எல்லா சத்துரு தடைகள், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற தடைகள் ஆண்டவரே விலகுவதாக தகப்பனே. அப்பா, யாருக்கெல்லாம் அப்பா என்னென்ன சத்துருக்கள் தடைகள் ஏற்படுத்தினாலும் ஆண்டவரே நீர் பிள்ளைகளோடு இருக்கிறீரே. நம்ம எல்லாம் ஒரு மனத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, அப்பா நீர் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி, அப்பா நீ எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டீரா என்று கேட்டு, எத்தனையோ சோதனைகளிலே, எத்தனையோ வேதனைகளிலே, எத்தனையோ கஷ்டங்களிலே உம்முடைய குடும்பத்தோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, அருமையான சகோதரா, இந்த கால வேளையில் உமக்காகவே, உங்களுக்காகவே, உங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நீ என்ன சோதனையில் இருக்கிற, என்ன வேதனையில் இருக்கிற, என்ன கஷ்டத்தில் இருக்கிற, ஆண்டவர் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்தலாம் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பா நீர் உயர்ந்தவரே, இந்த காலை வேளையில் வந்திருக்கிறேன் அப்பா. அப்பாவை நோக்கி வந்திருக்கிறேன். ஒரு விஷயம் என்னை ஆசீர்வதிக்கும்படியா, என் குடும்பங்கள் படுகிற இந்த வேதனையில், என் குடும்பங்கள் படுகிற இந்த கஷ்டத்தில் ஆண்டவரே உம்மால் மட்டுமே எங்களுக்கு விடுவிக்க முடியும். உம்மால் மட்டுமே எங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்க முடியும். அப்பா நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர், நீ மாறாதவர், நீ மகிமை உள்ளவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஒரு விசையாய் இறங்கி வந்து தகப்பனே இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, அதிசயமானவரே. ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த கால வேளையில குடும்பமா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்னு சொல்லுங்க அப்பா. எந்தெந்த பிள்ளைகளுக்கு, எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டவரே என்னென்ன கஷ்டங்களோடு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த கால வேளையில் ராஜாவே, நீங்க அந்த பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகள், வேதனையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்கிறவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை
உதவி நீரே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தேரையா, மனதார நன்றி சொல்வே. சொல்லுங்க ஆண்டவரே, எந்த வேதனையில் உட்கார்ந்துருக்குறீங்க, என்ன மன கஷ்டத்தோடு உட்கார்ந்துருக்குறீங்க, எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எனக்கு ஏன் இந்த வேதனை சோதனைகள் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு மகளுக்காக, ஒவ்வொரு மகனுக்காக ஆண்டவரே இந்த கால வேளையில் தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒருவரையும் பாதுகாக்கும்படியா உம்முடைய முழு கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா. ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமான், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமான், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஒரு விஷயாய் இறங்கி ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரம் இறங்கி வந்து அப்பா எங்களை வழி நடத்துகிற தேவாதி தேவனே. அல்லேலூயா. எந்தெந்த சோதனையோடு இருந்தாலும், எந்தெந்த வேதனையோடு இருந்தாலும் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்கிற தேவன். சொல்லுங்க, நீங்க அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. நீங்க ராஜாதி ராஜாவே. ஒரு விஷயம் இறங்கி வந்து கர்த்தாவே, 1 கொரிந்தியர் 10:13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அன்றி வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவர். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டாராம். நீங்க சோதிக்கப்படும்படிக்கு ஆண்டவர் எத்தனையோ சோதனை, எத்தனையோ வேதனை, எத்தனையோ நெருக்கம், ஆனாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க, உங்க குடும்பத்தை பாதுகாக்க, உங்க பிள்ளைகளை பாதுகாக்க ஆண்டவர் இப்போது உங்களோட இருக்கிறாராம். அல்லேலூயா. யாக்கோபு புஸ்தகத்தில் யாக்கோபு சொல்லுகிறான், இந்த பாருங்க 1ஆவது அதிகாரம் 12வது வசனத்தில், சோதனையை சகிக்கிற பாக்கியவானா. எந்த விதமான சோதனைகள், எந்த விதமான வேதனைகள், எப்பேற்பட்ட கஷ்டங்களில் நீங்கள் இருந்தாலும் அவர் உங்களை விடுவிக்கிற தேவன். சொல்லுங்க, எந்த சோதனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் அவர் என்னை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. தடைகளை உடைத்தீரையா, அல்லாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, அல்லாட
விடவில்லையே. சொந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சொந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. அதிசயமானவரே, எங்கள் ஆலோசனை கர்த்தாவே, இந்த கால வேளையில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் உயர்ந்தவரப்பா. அப்பா நீங்க மகிமை உள்ளவரப்பா. அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனே, ஒரு விஷயம் இறங்கி வந்து எங்கள் வேதனையில எங்கள் கஷ்டங்களில ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. சொல்லுங்க, உதவி செய்யுங்களே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்களே. எந்தெந்த வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், எந்தெந்த கஷ்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்களே. ஒரு விஷயம் இறங்கி வந்து உதவி செய்யுங்களே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஓ சர்வ வல்லமுள்ள தேவனே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா. இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா. உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா. உறவின் பிறப்பே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா. உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, என் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அதிசயங்கள் செய்கிறவரே, எங்கள் ஆலோசனை கர்த்தாவே, உம்முடைய கரம் இறங்கி வந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தட்டும் ஐயா, எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. அற்புதங்கள் செய்கிறவரே, அதிசயமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஹல்லேலூயா. மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு ஆண்டவர். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமா. ஆக நீங்க சோதனைக்கு விற்படாதபடிக்கு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, அப்பா எங்கள் குடும்பத்தில் என்னென்ன சாத்தானுடைய தடை இருக்கிறதோ அப்பா அந்த தடைகள் முற்றிலும் நீங்கணும்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க கேட்கும்போது அவர் நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா.
அவர் சொல்றார் எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை கண்டு பட்சபாதம் கொள்ள முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. அதுதான் என்ன சொல்றதுன்னா, போலவே எல்லா வகையிலும் நம்ம சோதிக்கப்பட்ட ஒருவர் நமக்கு இருக்கிறார். ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை. ஆண்டவர் பாவம் செய்யவில்லை. ஆகிலும் நமக்காக, நம்முடைய அக்கிரமங்கள் மீறலுக்காக அவரே காயப்பட்டார், அவரே நொறுக்கப்பட்டார். அந்த தெய்வத்தை இந்த காலை வேளையில் நம்ம நன்றியோடு நம்ம பார்க்கும்போது அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க அதிசயமான தேவனப்பா. எனது ஆற்றலும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு நாள், நீங்க இல்லாத ஒரு நாள் எங்களுக்கு நாளாகாது. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 119:11 வசனம் சொல்லுது, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே மறைத்து வைத்தேன். எப்படி பார்த்தீங்களா? நான் உமக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே மறைத்து வைத்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் முத்துக்கள் போன்றது. அந்த தெய்வீக வார்த்தைகளை நம்ம இருதயத்திலே சுமந்து ஆண்டவரோடு நாம் பயணிக்கும் பொழுது அந்த வார்த்தை, அந்த வசனங்கள் நம்மளை என்ன பண்ணுதான்? விடுவிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடித்து விழித்திருந்து ஜெபம் பண்ணணுமா, விழித்திருந்து ஜெபம் பண்ணணுமா. ஏன்னா எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிறான். அல்லேலூயா. உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்திலே மறைத்து வைத்தேன். சொல்லுங்க, அவரே உயர்ந்தவர், அவரே உயர்ந்தவர். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, ஆகையால் உங்கள் பாவங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு நீங்கள் குணமடைய ஒருவருக்கொருவர் ஜபியுங்கள் என்று ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருகிறார். எந்தெந்த கஷ்டத்தில், எந்தெந்த வேதனையில், எந்தெந்த நெருக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் அவர் உங்களுக்கு விடுவிக்கிறவர். அல்லேலூயா. எனது நினைவும் நீதானையா, எனது மொழியும் நீதானையா, எனது நினைவும் நீதானையா, எனது மொழியும் நீதானையா, எனது மீட்பும் நீதானையா, எனது மீட்பும் நீதானையா, எனது உயிர்ப்பும் நீதானையா, எனது உயிர்ப்பும் நீதானையா,
நீ இல்லாத நாளெல்லாம். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு நாள் எங்களுக்கு இல்லப்பா. நீங்க இல்லாத ஒரு நாளும் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாது. எல்லாவற்றையும் நன்மை செய்கிற தேவன், இந்த கால வேளையில நீங்கள் இறங்கி எந்தெந்த பிள்ளைகள் வேதனையோடு அழுது கொண்டிருந்தாலும், எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு இருந்தாலும், அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் நீங்க தானப்பா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா. எனது நினைவும் நீதானையா, எனது மொழியும் நீதானையா, எனது மீட்பும் நீதானையா, எனது மீட்பும் நீதானையா, எனது உயிர்ப்பும் நீதானையா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமையடையட்டும்பா, உம்முடைய நாம மகிமையடையட்டும். சர்வ வல்லவரே, எங்கள் அதிசயமான தேவனே, ஒரு விஷயம் இறங்கி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீதிமொழிகளிலே 4வது அதிகாரம் 14-15 சொல்லுது, துன்மார்க்குடைய பாதையில் கால் வைக்கக்கூடாதான், தீமை செய்பவர்கள் வழியில நடக்கக்கூடாதான். அதெல்லாம் நம்ம விட்டுட்டு அதில் பயணிக்காதபடிக்கு அதை விட்டு விலகி உன் வழியிலே செல்லு. உங்கள் சூழ்நிலை எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? நீங்கள் எப்போதும் தேவனுக்கு பயந்து நடக்கணும். கலாத்தியர் 5:16 சொல்லுகிறது, ஆகையால் நான் சொல்லுகிறேன் ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை பூர்த்தி செய்ய மாட்டீர்கள். அப்படின்னு என்ன? ஆவியின்படினா தேவனை பின்பற்றி அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது, ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் பொழுது மாம்ச இச்சை நம்ம இருதயத்தில் வரவே வராதான். ஆண்டவரோடு நம்ம தவிர்க்கும் பொழுது, ஆண்டவர் விட்டு நம்ம வெளியில வருகிற பொழுதுதான் பிசாசானவன் என்ன செய்யறான்? நம்ம சோதனைகளை கொண்டு தள்ளி விடுகிறானா. அப்படிப்பட்ட சோதனைகளை நம்ம வராதபடிக்கு அவர் நம்முடைய பலவீனங்களை கண்டு பட்சபாதம் கொள்ள முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. ஆனால் நம்மை போலவே எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்ட ஒருவர் நமக்கு இருக்கிறார். இது போன்றதான் நம்ம எந்தெந்த வித போராட்டம், எந்தெந்த தடைகள், என்னென்ன சத்துரு நமக்கு கொடுக்கிறானோ எல்லா சத்துரு தடைகள் நம்மளை விட்டு விலகணும்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சொல்லுங்க. நன்றி பலி, நன்றி பலி, அல்ல நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, என்ன பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, என்ன பாவும் திருப்பாதமே. என்னென்ன துயரத்தோடு இருந்தீங்க, என்னென்ன வேதனையோடு இருக்கிறீங்க, என்ன கஷ்டமான பாதையில் நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை வேளையில் உன்னை நோக்கி பார்த்து சொல்லுகிறாராம், இனி உனக்கு கஷ்டம் இல்லாதபடியில் அவர் உன்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா,
நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கூடி கூடி நன்றி டாடி சொல்லுங்க. கூடி கூடி நன்றி டாடி, கூடி கூடி நன்றி டாடி, கூடி கூடி நன்றி டாடி. இரவெல்லாம் காத்தீரே, இன்னும் ஒரு நாள் தந்தீரே. இரவெல்லாம் காத்தீரே, இன்னும் ஒரு நாள் தந்தீரே. மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நீங்க உயர்ந்தவரப்பா, நீங்க மாறாத தேவனப்பா, நீங்க மகிமை உள்ள தேவனப்பா. அப்பா, உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். என் பிள்ளைகள் எந்தெந்த வேதனையோடு இருந்தாலும், என்னென்ன கஷ்டத்தோடு இருந்தாலும், அந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கிறவரே, அந்த வேதனையெல்லாம் நீக்கிற தேவனே, உம்மிடத்திலே கிருபை இருக்கிறதப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். அல்லேலூயா. பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. சொல்லுங்க. கோடி கோடி நன்றி. நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் என் பிள்ளைகள் என்னென்ன கஷ்டங்களோடு இருந்தாலும், என்னென்ன கடன் பிரச்சனையோடு இருந்தாலும், என்னென்ன வியாதியோடு இருந்தாலும், நீங்க சுகம் கொடுக்கிற தேவனப்பா. இந்த தேசமெல்லாம் உம்முடைய கரம் இறங்கணுமே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் தொடணுமே, ஒவ்வொரு வாலிப சகோதரிகளை தொடணுமே, ஒவ்வொரு வாலிப சகோதரர்களை தொடணுமே. ஒருவரும் கெட்டு போக உமக்கு சித்தமில்லப்பா, ஒருவரும் கெட்டு போக உமக்கு சித்தமில்லை ராஜாவே. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே முன்னிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. நாதனே முன்னிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா.
சொல்லுங்க, கோடி கோடி நன்றி டாடி. அவரே உயர்ந்தவர், அவரே உயர்ந்தவர், அவர் மாறாதவர், அவர் மகிமை உள்ளவர். சொல்லுங்க அப்பாட்ட, அப்பாவே என்னை ஆசீர்வதிக்கிறவர் அப்பா. சொல்லுங்க, எனது மணவாளனே, எனது ஏக்கமே, இனியவரே செய்யா, உம்மை தான் தேடுகிறே, நான் உம்மை தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க அப்பா, உண்மையே நேசிக்கிறேன்ப்பா. எங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு என்ன வேதனையோடு இருந்தாலும், என் பிள்ளைகள் என்ன சோதனைகள் இருந்தாலும், என்ன கடன் பிரச்சனையோடு இருந்தாலும், நீங்க சுகம் கொடுக்கிறவர், நீங்க ஆசீர்வதிக்கிறவர், அற்புதங்கள் செய்கிறவர். கையும் கோலுமாக யாக்கோபு பிழைக்க சென்ற பொழுது எத்தனை வித பரிவாரங்களோடு ஆண்டவரை நீ கொண்டு வந்தீரே. எத்தனை வித வெறும் கையோடு போனான், வெறும் கையனா, வெறும் கையோடு போனான், கோலும் கையுமா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு யாக்கோபை தேவன் 2-3 பரிவாரங்களோடு திரும்பி வரும்படி அவர் அத்தனை அற்புதங்களை செய்த தேவன். இன்றைக்கும் நீங்கள் எதை இழந்திருக்கிறீங்களோ, எதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களோ, அதை ரெட்டத்தனியா கொடுக்க போறாரா, அது ரெட்டத்தனியா உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அப்பாவை நோக்கி பார்க்கும் பொழுது அல்லேலூயா. எனது மணவாளனே, எனது ஏக்கமே, இனியவரே செய்யா, உம்மை தான் தேடுகிறே, நான் உம்மை தான் நாடுகிறே. எனது மணவாளனே, எனது ஏக்கமே. ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் வாசிக்கும் போது எதை பற்றியும் கவலைப்படக்கூடாதான், எதை பற்றியும் கவலை. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்தி ஜபத்தினாலும் நீங்க வேண்டுதலினாலும் உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனிடத்தில் தெரியப்படுத்தணுமா. அல்லேலூயா. அவர்கிட்ட மாத்திரம் தெரியப்படுத்தணுமா. நம்முடைய வேதனைகளை நம்முடைய மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாது, மனுஷன்கிட்ட சொல்லக்கூடாது. ஆண்டவரே உம்மிடத்தில் சொல்லுகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்றாரு, எதை பற்றி நீங்க கவலைப்பட, எல்லா கவலைகளையும் எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் எங்க சொல்றாரு, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமா அவர் பதில் கொடுப்பார். ஏசாயா 40:31 சொல்றாரு, கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைப்பவர்களோ தங்கள் பலத்தை எல்லாம் புதுப்பிப்பார்களாம். ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாதவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகள், நம்பிக்கையோடு ஆண்டவர் அவன் சொல்றான் யோபு சொன்னான், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை, அவர் மேல். ஏன் அப்படி சொன்னான் யோபு? ஏன் அப்படி சொன்னான்? அவனுக்கு தெரியும் எல்லாம் கொடுத்தது அவர் தான், எல்லாம் கொடுத்தது அவர் தான். அதை சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே எடுத்துக்கொண்டார் என்று அவன் விசுவாசிக்கிறான், இன்னமும் விசுவாசிக்கிறான். எல்லாத்தையும் இழந்தாலும் எதெல்லாம் அவனை விட்டு போனாலும் கர்த்தர் என்னை மீண்டுமா உயிர்ப்பிப்பார், கர்த்தர் என்னை மீண்டுமா எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று அவன் இருதயத்தில் விசுவாசித்ததினாலே யோபு 42:10 நீங்கள் வாசிக்கும் போது எல்லாவற்றையும் இழந்த அத்தனையும் இரட்டத்தனையா தேவன் கொடுத்தார். அப்படிதான் இந்த வாழ்நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நீ இழந்தாலும், எதெல்லாம் இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை இரட்டத்தனையா தருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஒரு பாதத்தில் உட்கார்ந்து நம்ம தேடுவோமா, ஆண்டவரே என்னென்ன காரியங்களை நீங்கள் இல்லைன்னு நீங்கள் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறீர்களோ, எது தேவை என்று அழுது கொண்டிருக்கிறீர்களோ, தேவாதி தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவரே உன்னை ஆசீர்வதிக்கிறவர், எல்லாவற்றிலும்
எந்தெந்த கஷ்டத்தோடு, எந்தெந்த வேதனையோடு, எந்தெந்த நெருக்கத்தோடு நீ இருந்தாலும் அவர் உன்னை விசுவாசிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். அவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை, அவரை போல ஒரு கண்மலை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுங்க. சங்கீதம் 62:1 சொல்லுறான், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. சொல்லுங்க, தேவனையே நோக்கி என் ஆத்துமா, என் ஆத்துமா, அப்படிதான் சொல்றான். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவரால் வரும், நான் நம்புகிறது அவரால் வரும், யாராலும் கிடைக்காது. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன், ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்கப்பா, ஒரு விஷயம் இறங்குங்கப்பா. எல்லா சத்துரு எனக்கு விரோதமா எழும்புகிறது, எனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துரு என்னை விட்டு விலகணும், என்னை விட்டு விலகணும். சொல்லுங்க, சங்கீதம் 40:1 சொல்றது, கர்த்தருக்காக நான் பொறுமையா காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், என் கூப்பிடுதலை கேட்டார். நீங்க கூப்பிடும் போது, நீங்கள் கேட்கும் பொழுது, நீங்க விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் உனக்கு ஆறுதல் அடிக்கிற தேவன். எந்தெந்த கஷ்டத்துல நீ இருந்தாலும், எந்தெந்த வருத்தத்தில் இருந்தாலும், சங்கீதம் 37வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தனை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருங்க, அவர் காரிய சுத்தி உள்ளவன் மேலோ தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலோ எரிச்சலாகாதன்னு. அல்லேலூயா. எனது மனவாளரே, இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே. சொல்லுங்க, இனியவரே இயேசையா, உம்மை தான் தேடுகிறேன். உம்மால கூடுப்பா, உம்மால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை என் தேவனே. உன்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உன்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உன் பாதம் அமரணுமே, உன் சித்தம் அறியணுமே. ஐயா, உன் சித்தம் அறியணுமே. எனது மனவாளனே, இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த கால வேளையில் வந்து உம்மை நோக்கி பார்க்கிறப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறேன். சங்கீதம் 123:2வது வசனத்துல பார்க்கிறோம், வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர்
எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கும். நல்ல வசனத்தை நல்லா பாருங்க. அவர் சொல்றான், என்ன சொல்றான்? எங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், இரக்கம் செய்கிற வரைக்கும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? எங்கள் கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கும். நம்ம எல்லாருமே அவரையே நோக்கி பார்க்கும்படிக்கு கூப்பிடுங்க. அவரை எந்தெந்த இடத்துல, யாரோட வீட்டில் என்னென்ன குழப்பத்தோடு, என்னென்ன கஷ்டத்தோடு, என்னென்ன குமுறலோடு, வேதனையோடு இருக்கிறாங்க, இப்பொழுது ஆண்டவரே அந்த குடும்பம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவரே அந்த இரக்கத்தை கொடுமையா சொல்லுங்களேன். சங்கீதக்காரன் 136வது வசனம் சொல்லுகிறது, எப்பொழுது பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்குன்னு சொல்றான். எத்தனை வாஞ்சை பாருங்களேன். என் ஆத்துமா அவருக்காக காத்திருக்கிறது. என் ஆத்துமா சொல்லுங்க, என் ஆத்துமா என் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. சொல்லுங்களேன். என் கஷ்டங்கள், என் வேதனைகள், என் நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து அவரே என்னை விடுவிக்க தப்புவிக்க வல்லவர். சங்கீதம் 136 சொல்லப்படுகிறது. சொல்லுங்க, விடிய காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கணும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. அல்லேலூயா. உம்முடைய கரை இறங்கணுமப்பா, உம்முடைய வல்லமை இறங்கணுமப்பா, உம்முடைய மகிமை இறங்கணுமப்பா. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் இதய எண்ணமில்லா உகந்தனவா இருப்பதாக. என் இதய எண்ணமில்லா உகந்தனவா இருப்பதாக. எனது மனவாளனே இதய ஏக்கமே இனியவரே செய்யா. உம்மை தான் நேசிக்கிறே. சொல்லுங்க, உம்மை தான் தேடுகிறே, உம்மை தான் நேசிக்கிறே. அழகெல்லாம் அற்று போகும், உலக வழியெல்லாம் ஏமாற்றும், உன் அன்பு மாறாதையா, ஒரு நாளும் அழியாதையா. உன் அன்பு மாறாதையா, ஒரு நாளும் அழியாதையா. எனது மனவாளனே இதய ஏக்கமே இனியவரே செய்யா. உம்மை நான் தேடுகிறே, நான் உம்மை தான் நேசிக்கிறே. எனது மனவாளனே இதய ஏக்கமே இனியவரே இசையா. உம்மை தான் நேசிக்கிறே, நான் உம்மை தான் தேடுகிறே. சொல்லுங்க, உம்மை தானே கீரே. உயர்ந்தவரே, மாறாதவரே,
எங்கள் மகிமை உள்ளவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனே. சங்கீதக்காரர் சொல்றான், சங்கீதம் 5:3, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இப்படி எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் காலையில் வந்து இருக்கிறது? சும்மா நீங்கள் நானும் தேடுறேன் அப்படின்றது இல்லை, நானும் ஆண்டவர் தேடுறேன், நானும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது. ஆனால் காலையில் எழுந்திருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம்தான். அதிகாலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம்தான். ஆனால் நீங்கள் அதிகாலை எழுந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. அவன் சொல்கிறான் பாருங்கள், சங்கீதம் 5:3, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பானா. அப்போது அந்த ஆயத்தமாகி நாம் காத்திருக்கும்போது ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்ய அவர் காத்திருக்கிறார் தெரியுமா? ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டாராம், ஒரு நாள் நம்மளை வேதனைக்குள்ளே ஆக்க மாட்டாராம். அவர் செய்கிற நன்மைகள் இங்கே வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. பாரில் எனக்கு பேரென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு பேரென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய புகழை மட்டுமே, உம்முடைய நாமத்தை மட்டுமே நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்களேன். ஒவ்வொரு கால வேளையிலும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன், உம்மை மாத்திரமே நான் மகிமைப்படுத்துவேன்ப்பா, உம்மை மாத்திரமே நேசிக்கிறப்பான்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் உனக்கு ஒன்று அறியாமலே உன் குடும்பத்தில் என்னென்ன சோதனைகள் இருந்தாலும் என்னென்ன வேதனைகள் இருந்தாலும் அவர் நீக்குகிற வல்லவராய் இருக்கிறாரு. ஒரு விஷயம் அவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய புகழை பாடுவேன், உம்மையே மகிமைப்படுத்துவேன். ஆரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. ஆரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவே. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிற ஒரு விஷயாய் வந்திருக்கிறப்பா,
சங்கீதம் 33:20 சொல்லுகிறது, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமா இருக்கிறாராம். அவர் தான் நமக்கு துணை, அவர் தான் நமக்கு கேடகம். ஒருபோதும் நம்மளை தள்ளாட விட மாட்டாராம். நீ எந்த கவலையோடு இருந்தாலும், எந்தெந்த வேதனையோடு இருந்தாலும் அவர் உன்னை சுகமாக்க வல்லவர். சங்கீதம் 62:4 சொல்லுது, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். இது ஆண்டவருக்குள்ள விரோதமான ஒரு காரியம். நீங்கள் யாரு நமக்கு விரோதமாக இருந்தாலும், யாரு உனக்கு பிடிக்கலனாலும், யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், குற்றப்படுத்தக்கூடாது, அவங்க மனதை இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆதியாகமம் 50:20 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க. யாரு? யோசேப்பு சொல்கிறான். தன் சகோதரர்கள் எல்லாம் ஒரு பொழுது என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய சகோதரன் என்று கூட பார்க்காம என்ன பண்ணிட்டாங்க, குழியில் தள்ளினாங்க, கொலை செய்ய முயற்சி செய்தாங்க. ஆனால் தேவன் பாருங்களேன், அந்த யோசேப்பை எகிப்திலே பார்வோன் அரண்மனையில் மிக உயர்ந்த ஒரு பதவியில் கொண்டு வச்சுட்டார். அவன்கிட்ட என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் பசியில் சாப்பாடு இல்லைன்னு எல்லாரும் தள்ளி விட்ட சகோதரர்கள் எல்லாம் சாக்கு பையை எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, தானியம் கொள்ள வந்தாங்க. அப்போ அவன் எல்லா தானியத்தையும் கொடுத்துட்டு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினாராம். ஆனால் இன்னைக்கு உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாலும், யாரெல்லாம் உங்களை வேணான்னு சொன்னாலும் அவர் என்ன செய்கிறாராம், அவர் உனக்கு உதவி செய்கிறவர். எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழும்பியிருப்பாங்க, நீ அழிந்து போகணும்னு, நீ கெட்டு போகணும்னு, உன் குடும்பம் வீணா போகணும்னு நிறைய பேர் உன் மேலே எரிச்சல் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிட போவதில்லை. நீதிமொழிகளிலே 20:22 சொல்கிறது, தீமைக்கு நான் சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. தீமைக்கு தீமை நான் சரி கட்டுவேன்னு சொல்லாதே, நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். யார் என்ன செய்தாலும், ஏன்னா யோசேப்பு பழி வாங்கலை, அவனுக்கு நடந்ததெல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். எத்தனை சோதனை, எத்தனை வேதனை அவனுக்கு தெரியுமா? அத்தனை யாராவது குழியில் நிர்வாணமாக விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும்? கூட பிறந்தவர்களே அப்படித்தானே அவனை நிர்வாணமாக துணியெல்லாம் அவுத்துட்டு ஒரு குழியில் போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் தேவன் பாருங்க, அவனை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில், எகிப்திலே பார்வோன் அரண்மனையிலே மிக உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் தான் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டத்தோடு, என்னென்ன நீங்கள் வேதனையோடு இருந்தாலும் அவர் உங்களை பாதுகாக்க வல்லவர். எரேமியா 29:11 சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவையெல்லாம் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று. அதனால ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்று அவர் அசைக்க மாட்டார், அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்கப்பட மாட்டேன். அவரே எனக்கு எல்லாவற்றையும் அருளுகிறவர். சொல்லுங்க, அவரே எனக்கு எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13:1 சொல்லுது, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார் என்று. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அப்படிப்பட்ட உண்மையான தெய்வம் இன்றைக்கு நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு. எத்தனை பேர் அவரை நோக்கி பார்க்கிறீங்களோ, எத்தனை பேர் அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ, உங்கள் மேல் அவரை இரக்கத்தை வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார். ஒருபோது நம்மளை அவர் தள்ளாட விட மாட்டாராம். ஹல்லேலூயா.
துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட வேலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட வேலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் தாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் மாறுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சொல்லுங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீ உயர்ந்தவரப்பா. அப்பா, நீங்க மாறாத தேவனப்பா. அப்பா, நீங்க மகிமை உள்ள தேவனப்பா. அற்புதம் செய்கிற தேவனப்பா. ஒரு விஷயம் இறங்கி வந்து என் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் விசுவாசிகளையும் நீங்க வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஒரு நாள் நாங்கள் திக்கற்றவர்களாய் விடாதபடியிலே தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்களே. தேவரீர் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்களே. யாரெல்லாம் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தாலும், யாரெல்லாம் வேதனையோடு அழுது கொண்டிருந்தாலும், அப்பா நீர் உதவி செய்கிற தேவனப்பான்னு சொல்லுங்க. நீங்க உதவி செய்கிற தேவனப்பா. நீங்க ஒரு நாள் வெட்கப்பட போவதில்லைன்னு சொல்லுங்களேன். அவர் உனக்கு உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. இந்த கால வேளையில உம்மை தேடும்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ராஜாதி ராஜா, எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் மகத்துவமுள்ள தேவன், எங்கள் மாறாத தேவன், எங்கள் மகிமை உள்ள தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தகப்பனே, இந்த கால வேளையிலப்பா எந்தெந்த பிள்ளைகள் என்னென்ன வேதனையோடு, என்னென்ன சோதனையோடு, எந்தெந்த காயங்களோடு, எந்தெந்த மன கஷ்டத்தோடு, எந்தெந்த கடன் பிரச்சனையோடு, இனி வாழ்க்கை இல்லை, நான் தற்கொலை செய்யணும், என் வாழ்க்கை நீ வேண்டான்னு சொல்லுகிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு மகளுக்கும் நீங்களே ஆறுதல் சொல்கிறவரப்பா. நீங்கள் ஆறுதல் கொடுக்கிறவர். ஒரு நாள் ஆண்டவரே ஒரு மகளுக்கோ ஒரு மகனுக்கோ கெட்டு போக தேவனே நீர் சித்தமில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களே. ஒவ்வொரு மகளையும் ஒவ்வொரு மகனையும் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஒரு நாளும் பிள்ளைகள் வெட்கப்படாதபடி, ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி, ஒவ்வொரு மகளும் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய முழு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்தி, யாரெல்லாம் இதை விண்ணப்பங்களை கேட்கிறாங்களோ, ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். உம்மால கூடும் ஆண்டவரே, உம்மால கூடும். அழிவிலிருந்து நீக்குகிறவர், ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறவர் ஆண்டவரே, அனுகூலமான துணையான தேவன். ஒரு நாள் என் பிள்ளைகள், இந்த தேசங்கள் ஆண்டவரே, தமிழ்நாடு முழுவதும் உடைய கரம் ஆளுகை செய்யட்டும், கரங்கள் ஆளுகை செய்யட்டும். எல்லா இடங்களிலும் விசுவாசிகள், ஊழியர்கள், ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்.
துதி கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.